நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ராஜ்குமார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இன்னைக்கு உலகை மிரட்டிக்கிட்டு இருக்கும் பிரச்சனைகளில் பல பிரச்சனைகளில் ஒன்று அதிகரிக்கும் கழிவுகள். தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள், வீடுகளிலிருந்து வேணாம்னு ஒதுக்குற தேவையற்றவைன்னு தூக்கி போடப்படும் குப்பை கூளங்கள் போன்றவற்றை ஒழிப்பது முடிவே இல்லாத பிரச்சனையாக இருக்குது. அதிலும் குறிப்பாக எலக்ட்ரானிக் வேஸ்ட், வேஸ்ட்னு சொல்கிற பழைய கணினி, தொலைக்காட்சி பெட்டிகள், அலைபேசிகள், அப்புறம் மின்னணு சாமான்கள் அதிகமாயிட்டே இருக்குது. இவற்றை முறையாக கழிக்கலைன்னா நமக்கு மிகப்பெரிய தலைவலி ஆகிடும். உலக நாடுகளில் என்ன செய்கிறாங்க? வேண்டாத இது போன்ற பொருட்களை செகண்ட்ஸ்ன்னு சொல்லி நம்ம நாட்டில் தான் கொண்டாந்து கொட்டுறாங்க. எதையும் தாங்கும் இதயம் கொண்ட நாடு நம்ம நாடு. ராஜகுமார், எல்லாத்தையும் நம்ம நாடு ஏற்றுக்குது. நம்ம மக்கள் வெளிநாட்டு பொருட்கள் மேலே மோகம் கொண்டவர்கள். இதை பயன்படுத்தி நம்ம நாட்டை மிகப்பெரிய குப்பை கொட்டும் குழியாக்கிக்கிட்டு இருக்கு மற்ற நாடுகள். ஒன்று தெரிஞ்சுக்கணும், சில கழிவுகள் வேறொரு தொழிலுக்கு கச்சா பொருளாக பயன்படுது. உதாரணமாக கரும்பு சக்கையிலிருந்து காகிதம் தயாரிக்கலாம். சில கழிவுகள் எரிபொருளாக பயன்படுது. சில கழிவுகளை மறுசுழற்சி முறையில் மறுபடியும் பயன்படுத்துகிறாங்க. செய்தித்தாள்கள், குப்பை கூளங்களை தண்ணியில் ஊற வச்சு சில பல ரசாயனங்களை கலந்து கூழாக்கி அந்த கூழை உபயோகித்து அட்டை பெட்டிகள், காகித பொம்மைகள்லாம் தயாரிக்கலாம். காகிதம் சிறந்த எரிபொருள். இப்படி ஏதாவது ஒரு வகையில் கழிவுகளை முறையாக உபயோகிச்சிட்டா கழிவுகளால் சிரமம் உண்டாகாது. ஆனால் வேஸ்ட், எலக்ட்ரானிக் கழிவுகளை நம்ம நாட்டில் கொண்டாந்து கொட்டினா அது எந்த அளவுக்கு நமது சூழலை சிரமப்படுத்தும், பாழ்படுத்தும். இதற்காகத்தான் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, எந்த பொருள் வாங்கினாலும் புதுசாக வாங்கிடணும். பழசை வாங்கினா அது எந்த அளவுக்கு நமக்கு முழு திறனோடு செயல்படும்னு சொல்ல முடியாது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வாங்க. அதுபோல் நல்ல பொருட்களை, தரமான பொருட்களையே வாங்கணும், பயன்படுத்தணும். அவை தான் நீண்ட நாட்களுக்கு நிலைத்திருக்கும். ராஜ்குமார், ஒன்று நினைவில் கொள்ளணும், நாம் வாழும் சூழல் நல்லபடியாக இருக்க நாம தான் முயற்சிக்கணும். இந்த மாதிரி கழிவுகளை தவிர்க்கணும். வளர்ச்சி என்ற பேரில் கண்டதை கடையதை கொண்டாந்து கொட்டி குப்பை கூலமாக்கக்கூடாது. நாம் வாழும் இந்த நிலப்பகுதி தனித்தன்மை வாய்ந்தது. பாதுகாப்பற்ற சுற்றுச்சூழல், நகரமயமாதல், குடிநீர், சுகாதாரம், பயன்படாத நிலங்களின் மேம்பாடு, இப்படி பல சமுதாய பிரச்சனைகள் இருக்கு. இதோட நமது வீட்டில் சேரும் கழிவுகள், தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுகள், இவையும் சமூக பிரச்சனைகள் தான். எல்லாத்தையும் மனசில் வச்சு செயல்படணும், எச்சரிக்கையாகவும் இருக்கணும். இல்லைன்னா நம்ம நாடு உலக நாடுகளின் குப்பை குழியாகிடும். எச்சரிக்கை விடுப்பது உங்கள் மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.